ஹாய், நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா, உங்களை அடுத்த இந்த 3வது கிளாஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி வந்து ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணி அந்த விண்டோஸ் 11 நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லாட்டி நான் சொன்ன ஓஎஸ் அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு டூல்ஸும் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லுவேன். அது என்னடா வந்து HBCDன்னு சொல்றது. HBCD அதாவது ஹைரன்ஸ் பூட் சிடின்னு சொல்றது. ஓகே, இது வந்து ஒரு மிக முக்கியமான டூல்ஸ். எல்லா விதமான ஐடி ஹெல்ப் டெஸ்கோ சரி, எல்லா விதமான ஐடி கம்ப்யூட்டர் ரிப்பேரோ சரி செய்யறாக்க வந்து வச்சு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவேன். அதனாலதான் உங்களுக்கு 2 யூஎஸ்பி தான். நான் ஏன் 2 யூஎஸ்பி தான்டா, ஒரு யூஎஸ்பி வந்து உங்களோட விண்டோஸ் வச்சிருப்பீங்க, ஒரு யூஎஸ்பி எப்பயுமே ஹைரன்ஸ் பூட் சரி வச்சிருப்பீங்க. இது வந்து மஸ்ட் டூல். நீங்க எங்க போனாலும் கேரி பண்ணி கொண்டு போங்க. இது வந்து எப்படி சொல்றேன்னா, அந்த ஒரு மெகாவேர் டூல் மாதிரி. இதுக்குள்ள வந்து எக்கச்சக்கமான டூல்ஸ் வச்சிருக்கு. ஓகே, இதுக்குள்ள சோ இப்போ நீங்க HBCDன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நான் இது கொஞ்சம் ஜூம் பண்றேன் பார்க்கறது ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன். HBCD, ஓகே, ஹைரன்ஸ் பூட் சிடி. இதை நான் கிளிக் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு மல்டி டூல் சம்பந்தப்பட்ட ஒரு இதுக்குள்ள இது வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க கிளாஸ்ல இருந்து இது எப்படி வந்து யூஎஸ்பி பூட்டபிளா மாத்துன்னு சொல்லி பார்ப்போம். பட் ஆனா இது வச்சிருந்தா என்னடா, இது வந்து இட்ஸ் ஓன் ஓஎஸ். இதுக்குள்ளேயே நீங்க ஒரு யூஎஸ்பிக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் வச்சு நீங்க மெஜாரிட்டியான இஷ்யூஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல இருக்க மெஜாரிட்டியான அந்த விண்டோஸ் இஷ்யூ, விண்டோஸ் பாஸ்வேர்ட் கிராக் பண்றது, சாரி உங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் எல்லாமே இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு 60% இஷ்யூஸ் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நான் போயிட்டோம். இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இது பண்றேன். உங்களுக்கு டவுன்லோட் போகணும்ட்டா இங்க பாருங்க. உண்மையா சொல்ல போனா இந்த சிடிக்குள்ள இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நினைக்கிறேன் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20 நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் 30ல இருந்து இல்ல ஒரு 35ல இருந்து ஒரு 75 டூல்ஸ் கிட்ட இருக்குங்களா. ஸோ பிசி எம்பிஆர் டூல் வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எம்பிஆர்னு சொல்றது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் டூல்ஸ்ன்னு சொல்றது. இது வந்து ஃபிக்ஸ் பண்ற போது வந்து ஹார்ட் டிஸ்க் ரிகவரி டூல். இது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் சம்பந்தப்பட்ட ஃபைல் ரிகவரி எல்லாமே இதை செய்யலாம். ஓகே, ஒரு லோ லெவலான ரிகவரி. இதை வச்சு நீங்க வந்து டெலிட் பண்ணி ஃபார்மேட் பண்ணதெல்லாம் நான் 100% ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய லேபுக்கு அனுப்பி லேப் மூலியமா ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஆனா இது மூலியமா வந்து ஒரு லோ லெவலான ரிகவரி செய்யலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 போட்டோ டெலிட் பண்றா ஒரு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுமா ஹார்ட் டிஸ்க் டிஃப்ராக் டூல்னு சொல்றது. டிஃப்ராக்மெண்டேஷன் என்ன மீனிங்டா, பழைய ஹார்ட் டிஸ்க், அதாவது நாங்க காமிச்சிருக்கோம் ஸ்பின்னிங் பழைய ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி. இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் என்ன நடக்கும்டா, இது வந்து டிஸ்க் இருக்கு இதுக்குள்ள. அப்ப டிஸ்க்குள்ள வந்து சில நேரம் வந்து பழைய ஃபைல்ஸோ சரி, பழைய அப்டேட்ஸ் பண்ணி டெலீட் பண்ண ஃபைல் வந்து உண்மையாக ரிமூவ் ஆகிருக்காது. அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். உள்ள இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். ஆனா அந்த அந்த இடத்துக்கான ஸ்பேஸ் அப்படியே எம்டியா இருக்கும். அந்த ஸ்பேஸை கிளீன் பண்ணி அந்த இதை வந்து அவைலபிளா மாத்துறது டிஃப்ராக்மெண்டேஷன் சொல்லி. இது இப்ப வந்து பெருசா யூஸ் இல்லை. பழைய ஹார்ட் டிஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ். பட் இது யூஸ் பண்ண பட் இது ஸ்டில் நைஸ் டூல் டு ஹேவ். ஓகே, இது வந்து ஹார்ட் டிஸ்கை டெஸ்ட் பண்ற டூல். இது ஹார்ட் டிஸ்க் உண்மையாவே ஹெல்த்தியா இருக்கா, இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் வந்து டை ஆக போதா, ஃபெயில் ஆக போதான்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே பாக்குற ஒரு டூல். இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டிங்கான டூல். உங்க ஹார்ட் டிஸ்க் இஷ்யூவா இருக்குமோ டெஸ்ட் பண்றது வலு உங்களுக்கு சரியான நல்ல டூல். அது நம்ம ஹார்ட் டிஸ்க் டூ. இது வந்து உங்களுக்கு குளோனிங்காக நாங்கள் கழிச்சிருக்கோம். குளோனிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஓகே, உங்களுக்கு குளோனிங் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க் குளோனிங் பண்ணி திருப்பி வந்து அதை டம்ப் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ள இருக்கு. ஓகே, இதுக்குள்ள அது ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனிங் டூல். சில நேரம் வந்து இந்த பார்ட்டிஷன் வெளியே செய்வீங்க, விண்டோஸ் வெளியே செய்வீங்க. ஏன்னா நீங்க குளோனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவோமே, ஒரு ஆள் வந்து ஒரு லேப்டாப் உங்கள்கிட்ட கொண்டு வர்றார். அவர் சொல்றாரு, என்கிட்ட 250 GB SSD தான் இருக்கு, எனக்கு இந்த ஸ்பேஸ் காணாது, நாங்க 1 TB இதை வந்து மாத்துவோம்னு சொல்லி சொன்னாருன்னா, நீங்க வந்து இதை அப்படியே அந்த ஹார்ட் டிஸ்க் க்ளோன் பண்ணுவீங்க. அதாவது 200 GB ஹார்ட் டிஸ்க் க்ளோன் பண்ணுவீங்க. க்ளோன் பண்ணி இந்த 2 TB ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் போடைக்கல உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த இந்த க்ளோனை பொறுத்தவரைக்கும் 200 GB மட்டும் தான் அலோகேட் பண்ணும். மிச்சம் இருக்க உங்களுக்கு வந்து ஒரு 800 GB வந்து உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும். அது யூஸபிள் இல்லை. நீங்க விண்டோஸ்க்கு போய் மோஸ்ட்லி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் வச்சுதான் இந்த மிச்சம் 800 GB வந்து கொண்டு வந்து விண்டோஸ்க்கு இணைப்பீங்க. அதுக்கு யூஸ் பண்ற டூல் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் டூல். இதுவும் சரியான முக்கியமான டூல். இது நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் செக்யூரிட்டி. இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டா இரேஸ் பண்றதுக்கான யூஸ் பண்றது. ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து மிலிட்டரி கிரேட் இரேசிங், இதுல இருக்கிற சில டூல்ஸ் எல்லாம் இது பண்ணி நீங்க இரேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிக்வயர் பண்ண முடியாது. யூஸ்வலா இது யாருக்கு யூஸ் என்றால்
இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து கண்டிப்பா விற்க போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேசிங் டூல் வச்சு ரேஸ் பண்ணீங்கன்னா அவைக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அவை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகாதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் வந்து. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் ரிகவரி. சில நேரம் வந்து விண்டோஸ்ல வந்து ஸ்டார்ட் அப் இஷ்யூஸ் வரும். அது நீங்க கணக்க பார்ப்பீங்க. விண்டோஸ் கரெக்ட் ஆயிரும். ஒரு சின்ன அப்டேட் நடக்கும்போது வந்து யூசர்ஸ் தப்பா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிருந்தாங்க. இந்த டூல் 100% ஒர்க் செய்யும்டா இல்ல. நான் ட்ரை பண்ணி ஒரு 10 கம்ப்யூட்டர் என்கிட்ட வந்துச்சு, இந்த கடையில் வந்துச்சுன்னா அதுல ஒரு 2 கம்ப்யூட்டர் வேலை செய்யும். இது இந்த 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 ரிகவரி இந்த லேஸ் ஆஃப் த விண்டோஸ் ரிகவரின்ட்டு இந்த டூல் யூஸ் பண்ணி. ஆனா ஸ்டில் குட் டு ட்ரை. ஏன்டா இப்ப உங்களுக்கு அந்த ஜாப் ஈஸியா இருக்கும்போது இது வேலை செய்யாடி நீங்க பேக்கப் பண்ணி நீங்க வந்து பேக்கப் பண்ண முடிஞ்சதுன்னா பேக்கப் பண்ணுவீங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி திருப்பி போடுவீங்க. ஆனா இது வந்து ஒரு 20% தான் உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும். பட் ஸ்டில் குட் டு ட்ரை. யூஸ்வலா வந்து வித்தின் 15 மினிட்ஸ் கண்டுபிடிச்சா வேலை செய்யாதான் ஒரு அட்டம்ப்ட்லயே. ஸோ இது ஸ்டில் குட் டு ட்ரை. ஓகே, அப்புறம் அதர் டூல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சும்மா அந்த என்ன சொல்றது ஒரு இது மாதிரி என்ன சொல்றது நோட் பேட் பிளஸ் பிளஸ் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டூல் செட் மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டேங்க சொல்லலாம். அது 7zip அப்புறமா வந்து ஃப்ரீ ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி ஃப்ரீயா இருக்கும் நீங்க டைப் பண்ணி போறீங்கன்னா NVIDIA அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு டெஸ்டிங் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ட்ரைவ் டூல். இதுல பாத்தீங்கன்னா CD பர்னர் XP ரூஃபஸ் நான் டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி ரூஃபஸ் இதுல இது வந்து நான் சொன்னேன் இது வந்து ஒரு விண்டோஸ் 11 இந்த USB நீங்க பூட் பண்ணுவீங்க. இதே ஒரு விண்டோஸ் 11 தான். இதுக்கு தான் டூல்ஸ் தான் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து சரியான முக்கியமான விஷயம் வேண்டாம். இது வந்து ஆன்டிவைரஸ். இது ஏன் நல்ல விஷயம் வேண்டாம். சில நேரம் வந்து உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வரும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சரியான இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். நீங்க கம்ப்யூட்டருக்கு உள்ளே போயிடாது. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து விண்டோஸ்ல இருக்க எல்லா வைரஸ் தான் வந்துடும். ஓகே, ஸோ ஈசென்ட்டும் அப்புறமா மெக்காஃபி இது இருக்கு ஆன்லைன் ஸ்கேன் சொல்லி இந்த டூல். நீங்க என்ன செய்யணும்னா ஹார்ட் டிஸ்க் பூட் பண்ணாமே உங்கள்கிட்ட சின்ன USB டிரைவ்ல பூட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் டெஸ்ட் பண்ணலாம் வெளியே வச்சு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்க இப்ப சில வைரஸ்ல ஒரு நான் சொல்ல அப்படின்னா ஒரு 40 to 60% வைரஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா நாங்க உண்மையா சொல்ல போனா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெக்கமெண்டட் இப்ப நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்டா திருப்பி அந்த விண்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அந்த டேட்டா வெளியே பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா ரேஸ் பண்ணி புது விண்டோஸ் போட்டு தான் அந்த டேட்டா உள்ள கொண்டு சொல்லுவோம். அது என்ன ஜஸ்ட் ஃபார் அந்த என்ன சொல்றது வைரஸ் திருப்பி வந்துடும் என்ன ரேஸ் பண்ணாங்க. இப்பெல்லாம் வைரஸ் வந்து சரியான ஸ்மார்ட்டா செஞ்சு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு திங்க் பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி அது ஓரளவுக்கு அட்டம் பண்றது ஓகே. இது வந்து செக்யூரிட்டி கீ ஃபைண்டர். இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டூல். இப்போ சிலாக்க வந்து அவங்க விண்டோஸ் கீஸை மறந்துடுவாங்க, அப்புறமா அவங்க ஆஃபீஸ் கீஸை மறந்துடுவாங்க. இதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இன்கிரிப்டடான இருக்கிற கீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி தரும். இது வந்து நான் பெருசாக யூஸ் பண்றேன் இல்லை உண்மையாக சொல்ல போனா சிலாக்கு யூஸ் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் எனக்கு யூஸ் பண்றதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் வந்தது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங். விண்டோஸ் பாஸ்வேர்டு மறந்து போயிட்டீங்கன்னா இது எப்படின்னா வந்து இப்படிதான். இப்ப உங்களால வந்து பாஸ்வேர்டு வந்து என்னன்னு பார்க்கலாது. ஆனா பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ண முடியும். இல்லாட்டி வேற பாஸ்வேர்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் நீங்க ஒரு இது பார்க்கணும். உங்களால வந்து ஒரு மெஜாரிட்டியான எல்லா விண்டோஸ்க்கும் உங்களால பாஸ்வேர்ட் ரைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா உங்களால என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி பார்க்கலாது. ஓகே, யூஸ்வலா வந்து இதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் எடுத்தோடனே இதான் போறது இதுக்குள்ள. ஓகே, இதுக்குள்ளதான் இது நான் உண்மை சொன்னா இது நான் டைம் வேஸ்ட் பண்ணதே இல்லை. இதுக்கு நான் போனதே இல்லை. இது நான் வந்து பழைய விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்கேன் விண்டோஸ் 7 அந்த மாதிரி இருக்கு. பட் இதுதான் இப்ப நான் லேட்டஸ்டா யூஸ் பண்ணதான் இதுதான். இதுக்கு நான் எதுவும் போறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டூல்ஸ். இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான சிஸ்டம். என்னடா வந்து இப்ப நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்களா ஒருத்தர் கம்ப்யூட்டர் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொன்னாருடா நீங்க வந்து அவருடைய விண்டோஸ்குள்ள போய் நீங்க டெஸ்ட் பண்றதை விட நீங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யூஎஸ்பில இருக்கும் உங்களோட அந்த ஹைரன்ஸ் பூட்ஸ் நீங்க பூட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க கணக்கு விஷயத்தை எலிமினேட் பண்ணுங்க. நாங்க டெஸ்ட் பண்ணிக்க நாங்க சொல்லிக்கிறோம் தானே ஒவ்வொரு விஷயமும் நாங்க வந்து டெஸ்ட் பண்ண போறோம்னா பேசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நாங்க ஹார்ட் டிஸ்கையும் அவன் வீடியோ அவன் ஃபைல்ஸ் எல்லாமே விட்டுட்டோம்னா இப்ப நாங்க டெஸ்ட் பண்ணிக்கல சின்ன ஒரு ஃபைல் தான் ரன் பண்றோம். அதுல வந்து ட்ரூவான டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். அது அப்புறம் ட்ரூவான இஷ்யூ தெரிஞ்சிடும். ஸோ இது CPU ஜீன்னு சொல்றது வந்து CPU டெம்பரேச்சர் அப்புறமா கோர் எல்லாமே பார்க்கலாம். இது GPU ஜியும் அதே மாதிரி தான். இதுல கணக்கு செட்டப்ஸ் அதே மாதிரி தான். நீங்க வந்து சில யூஸ் பண்ணீங்க சில யூஸ் பண்ண மாட்டீங்க. இது இட்ஸ் ஹிட் ஆர் மிஸ். ஓகே, ஸோ எல்லாமே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இருக்கிறதுன்னு தெரிஞ்சா ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டூல். இது வந்து நீங்க பாத்துக்கீங்க எனி டெஸ்க்ல வந்து ரிமோட் சப்போர்ட் யூஸ் பண்றது. வின்ஸ்கேப்பும் ஒரு இதுக்குள்ள என்ன சொல்றது ஒரு வின்ஸ்கேப் சொல்றது வந்து ஒரு இதுக்குள்ள வந்து SSH பண்ணி போறோம்னு சொல்லி அது கொஞ்சம் நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸ்ல வரும். மைக்ரோசாஃப்ட் ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம்,
எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு பெரிய டூல். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 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 50 75 ஒரு 35 75 டூல் கிட்ட இருக்கும். அது நீங்க உண்மையாக யூஸ் பண்ணீங்க வந்து ஒரு 10 விதமான டூல்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. அது நீங்க எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நான் சொல்லி ரேண்டமா வரும். ஆனா அது ஒரு யூஎஸ்பி இதுக்காக வச்சது நல்லது. எந்த கடையிலையும் வந்து எப்படி இருந்தாலும் இந்த யூஎஸ்பி மட்டும் நான் 2 வச்சிருப்பேன். விண்டோஸ் 11 யூஎஸ்பில ஒரு 4 வச்சிருப்பேன் நினைக்கிறேன் இந்த பின்னுக்குள்ள. ஸோ விண்டோஸ் 11 சொல்லி இருக்கும், ஒன்று விண்டோஸ் 10 இருக்கும். ஒரே ஒரு விண்டோஸ் தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அதுமா ஒரு விண்டோஸ் 7 கூட இல்லை, ஏன்னா 7 இப்போ யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஆன்லைன் கனெக்ட் பண்ணிடாது, எதுவுமே கனெக்ட் பண்ணாது. ஸோ அதனால நான் வச்சுக்கிறதே இல்லை. விண்டோஸ் 10 ஒரே ஒரு யூஎஸ்பி டிரைவ் இருக்கும். விண்டோஸ் 11 எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 யூஎஸ்பி இருக்கும். ஹைவன்ஸ் பூட் ஸ்விட்சும் இந்த 2-3 யூஎஸ்பி டிரைவ் இருக்கும். இப்போ என்ன ஸ்டக் இருக்கு எங்கள்கிட்ட சில நேரம் 5-6 லேப்டாப் வந்துச்சு ரிப்பேருக்கு. நாங்கள் வந்து ஒன்று கழட்டி போட்டுருக்கல. ஸோ நீங்கள் 3 யூஎஸ்பி டிரைவ் 4 யூஎஸ்பி டிரைவ் இருக்குது, நிச்சயமாக வரலாம். ஸோ இதை நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஃபைல் நேம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அது ஹைலைட் ஆகுது. ஆனால் இந்த டோட்டல் சைஸ் வந்து 3.6 GB. ஸோ உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 16 GB யூஎஸ்பி டிரைவ் இருந்தாலே மோர் தென் எனஃப். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போ எல்லாமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஒரு 32 GB யூஎஸ்பி டிரைவ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஒரு 4 இல்லாட்டி ஒரு 6 யூஎஸ்பி டிரைவ் வச்சிருந்தா பெட்டர். உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம்னா ஒரு 2 யூஎஸ்பி ஹைவன்ஸ் பூட் ஸ்விட்ச் வச்சிருங்க. ஒரு 2 யூஎஸ்பி டிரைவ் வந்து உங்களோட விண்டோஸ் 11க்கு வச்சிருங்க. விண்டோஸ் 11 2 யூஎஸ்பி வச்சிருங்க. ஒரே ஒரு விண்டோஸ் 10 யூஎஸ்பி வச்சிருங்க எப்பயுமே. அது நல்லது எப்பயுமே இருக்குது. மிச்சம் யூஎஸ்பி வந்து உங்களோட ஃபைல் டேட்டாஸ் இல்லாட்டி டிரைவர்ஸ் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இமேஜஸ் நீங்க வச்சிருக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.